ஸோ அப்போ எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் லைஃப்பில் பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் மூவ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் நன்மையாக நடக்கும் அல்லது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த காலகட்டங்களில் யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ ஜூனுக்கு அப்புறம் அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இறைவன் உடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு அப்போ பரிபூர்ணமாக கிடைக்கும். இறைவன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து உதவி பண்ணுவார். ஸோ மற்றவங்களுடைய அட்வைஸ் எல்லாம் அப்போ மதித்து கேளுங்க. உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் நன்மை, இதெல்லாமே உங்களுடைய நட்சத்திரத்தை வச்சு அவங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் அடிக்கடி பயணம், ட்ராவல், இந்த ட்ராவல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. அப்படி ஒருவேளை ட்ராவல் உங்களுக்கு இல்லைனால் கூட லைஃப்பில் உங்களுக்கான என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வாய்ப்பை பெரிய லெவலில் ஜூனுக்கு அப்புறம் பயன்படுத்துங்க. நிறைய உங்களை அப்டேட் பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ ஜூம்லேயோ படிங்க. நிறைய தேடுதல் என்பது பெரிய லெவலில் வைங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் யாரெல்லாம் நீங்கள் ஜூன் மாதத்துக்குள்ளே இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க, வீடு கட்டணும்னு நினச்சவங்க, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்க, வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் இடமாற்றம், வீடு மாற்றம், ஊர் மாற்றங்கள் உண்டு. இதெல்லாமே இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வருஷத்தில் எல்லா விதமான உறவுகளாலும் நமக்கு வாழ்க்கையில் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அதனால் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பெரிய லெவலில் மெயின்டைன் பண்ணுங்கள். இதுவும் இந்த வருஷம் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த வருஷம் டிசம்பர் வரைக்குமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது பின்னாடி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒருவேளை லவ் உங்களுக்கு பிரேக்கப் ஆகியிருந்தால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆகும். இதுவும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு உண்டு. நிறைய இந்த